அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட சகோதர சகோதரிகளுக்கும் தோழர் தோழிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எதுக்குன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவுக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. விருதுநகர் மாவட்டம் மட்டும் இல்லாம வேற மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய பேர் தொடர்பு கொண்டிருந்தீங்க. உறுப்பினர் அட்டை வேணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம உறுப்பினர் அட்டை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்களே உங்க மொபைல்ல உங்களுக்கான தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் அட்டையை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருக்கிற மொபைல்ல இருந்து கூகுள் சர்ச்ல போயிட்டு டிவிகே ஃபேமிலி அப்படின்னு சர்ச் பண்ணீங்க, டைப் பண்ணீங்கன்னா டிவிகே ஃபேமிலின்னு ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை நீங்க டச் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழக தலைவரோட புகைப்படம் போட்ட ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஒண்ணு வரும். அந்த மெசேஜுக்கு கீழே உங்களுடைய 10 இலக்க மொபைல் நம்பரை போடுங்கன்னு வரும். நீங்க உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை பதிவு பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒண்ணு வரும். அதை நீங்க போட்டீங்கன்னா அடுத்து உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண் கேட்கும். அது போட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க அதுல கேட்கிற வழிமுறைகளை பண்ணீங்கன்னா உங்களோட பெயர் போட்ட உங்களுடைய விவரங்கள் உங்க டிஸ்பிளேல வரும். அது நீங்க ஒரு தடவை நல்லா சரி பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் அட்டை பிரிண்ட் ஆகி வந்துடும். அந்த அட்டைய நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க, அந்த ஒரு உறுப்பினர் அட்டை மேல நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல சேவ் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வரும். நீங்க அதை வச்சு உங்களுக்கான உறுப்பினர் அட்டையை நீங்களே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண அட்டையை வச்சு நீங்களே அதை லாமினேஷன் பண்ணி உங்களோட அட்டைய நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நீங்களும் நம்மளோட தமிழக வெற்றி கழகத்துல ஒரு அங்கத்தினர் ஆகலாம். நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சந்தேகத்தை கிளியர் பண்றேன். ஓகேங்களா? நன்றி.